வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 23/4/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து 8 மணியுடைய ரிசல்ட். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? இதில் நம்ம கொடுத்த நம்பர் எப்படிங்க, நீங்கள் 6 மணிக்கு கொடுத்த நம்பர் பாஸ் ஆகிருச்சா அப்படின்னு கேட்டால், எனக்கு பாருங்கள், நம்ம என்ன கொடுத்தோம், ஏ போர்டு 2ஆம் நம்பர் கொடுத்தோம் வந்துச்சா, பி போர்டு என்ன கொடுத்தோம் 7ஆம் நம்பர் கொடுத்தோம் வந்துச்சா, சூப்பரான ஒரு வின்னிங்க. நம்ம என்ன 0 கொடுக்கல, 1ஆம் நம்பர் கொடுத்ததுக்கு போல் 0 கொடுத்துருந்தோம்னா நமக்கு 270ங்கிற நம்பர் நமக்கு வின்னிங் நம்பர் வந்திருக்கும். நம்ம கொடுத்த ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. 270 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. ஒரு சூப்பரான வின்னிங்காக தான் இருந்தது, சரிங்களா? அதனால தான் நம்ம சொன்னோம், கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அழகாக மேட்ச் ஆகும். ஒவ்வொரு போர்டும் தனித்தனியே அதாவது இடத்துல மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுப்போம். நீங்கள் தைரியமாக நம்ம ரொம்ப அதிகமாக கொடுக்கலங்க. கொடுத்தது நம்பர் பாருங்கள், எக்ஸாக்டாக அதாவது ஏ போர்டில் 2 நம்பர் கொடுத்தோன்னா ஒரு நம்பர் செட் ஆயிடுச்சு, பி போர்டில் 2 நம்பர் கொடுத்தோன்னா ஒரு நம்பர் செட் ஆயிடுச்சு, சரிங்களா? அவ்வளோதான். இதே வந்து நீங்கள் இதே 399 பணம் கட்டி இதே 799 பணம் கட்டினா எக்ஸாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருப்போம், சரிங்களா? கண்டிப்பாக அது மாதிரி தான் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், சரிங்க? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு நாளைக்கு தான் நமக்கு மிஸ் ஆகும், மற்றபடி இல்லைனா நமக்கு கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான், சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தலாம், சரிங்களா? இதில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்னென்ன நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்ன நம்பர்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். அதாவது 00906 அப்படிங்கிற நம்பர் நேற்று நைட் 8 மணிக்கு அடிச்சது, சரிங்களா? அதே மாதிரி 8281446, சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு 46,270 இதுதான் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர், சரிங்களா? இப்போ வந்து நமக்கு 270 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. 146,906, சரிங்களா? இந்த 2 நம்பரையும் பேஸாக வச்சு தான் ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்கோம். இதில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துருவோம், சரிங்களா? அதில் வந்து ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம். அந்த நம்பர் நம்ம எப்போ கொடுத்தாலும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு அப்படி தனித்தனியாக வந்துடும். ஒரு சில நாளைக்கு தான் மாறி வருமே தவிர மற்றபடி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வந்திருக்கும். நம்ம 2 அதாவது நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டைஸில் வந்து 2 விதமான டைஸ் விழுகும். ஒன்று வந்து ஃபார்வர்டு டைஸு, அதே மாதிரி ஒன்று ரிவர்ஸ் டைஸ், 2 டைஸ் கொடுக்கும். இந்த 2 டைஸு எப்படி விழுகுதோ அதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். அப்போ நமக்கு வந்து 2 நம்பர், அதாவது நமக்கு வந்து 2 நம்பர் கொடுக்கறதுனால நமக்கு 2லேயுமே வந்து மேட்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கும். 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 3 டிஜிட் தான் கொடுக்குறேன். அதில் ஒரு 3 டிஜிட் நம்பர் நமக்கு வந்துடும், சரிங்களா? அந்த மாதிரி தான் எப்போயுமே கொடுக்குறேன். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எக்ஸாக்டாக இந்த போர்டு இதில் தான் வரப்போகுது, அந்த போர்டு அதில் தான் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நம்ம கொடுப்போம், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அந்த நம்பர்கள் என்ன நம்பர்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். இல்லைங்க எனக்கு இன்னும் கூட எக்ஸாக்டாக எனக்கு வந்து 3 நம்பர் மட்டும்தாங்க வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ஒரு காரியம் பண்ணுங்கள். 399 அப்படிங்கிற நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 799 அப்படிங்கிற ஒரு ஜாயின் பட்டன் இருக்குது. இந்த 2 ஜாயின் பட்டனில் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறதுக்கு போஸ்ட் வரும், இதுக்கு வந்து வீடியோ வரும், சரிங்களா? வீடியோ வரது என்ன பெனிஃபிட்னா, நமக்கு சி போர்டு இது வரப்போகுது, பி போர்டு இது வரப்போகுது நம்ம ஓப்பனாக சொல்லுவோம். அது வந்து மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்கும், சரிங்களா? அதுக்காக தான் கேட்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறோம். ஒரு அருமையான வின்னிங். அதுவும் சிஸ்டம் வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம். சிஸ்டத்தில் போட்டு நமக்கு ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுக்கு நிறைய வேலை பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்குறோம், சரிங்களா? சும்மா 2 நம்பர் ரேண்டமாக வந்து கொடுக்குறதே கிடையாது. அப்படி கொடுத்தா வின்னிங் வரவே வராது, யாருக்குமே வராது, சரிங்களா? நீங்கள் நம்பி வந்து என்கிட்ட நீங்கள் வீடியோ பார்க்கவும் மாட்டீங்க, நான் வீடியோவும் போட மாட்டேன். எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கலன்னா வீடியோ போட மாட்டேன், நான் விட்டுருவேன். நீங்களே யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சும்மா ஒரு ரேண்டமாக வீடியோ போடுறக்கும் நம்ம ஒரு ஐடியாவோட வீடியோ போடுறதுக்கு ஒரு ஐடியாலஜி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை செய்ய முடியும். அதுக்கான அடுத்த ஸ்டெப்பை செய்ய முடியும். தைரியமாக உங்கள்கிட்ட பேசுறதுக்காக முடியும் இல்லையா? அதுதான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இது வராமலும் போகலாம். அதுவும் நம்ம சொல்கிறாரு என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் வராமலும் போகலாம். அப்படி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது லாட்ரி, எப்படி வேணாலும் மாறி வரும், சரிங்களா? நம்ம கொடுக்குற நம்பரே தான் வரணுங்கிற எந்த கட்டாயம்லாம் கிடையாது. அது மிஷின் சுற்றுறது எந்த அளவுக்கு இருக்கோ அது நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிட் பண்ணி கொடுத்துருவோம். ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு, சரிங்களா? அதில் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா, நேற்று வந்து 906 அப்படின்னு கொடுத்தாங்க. கண்டிப்பாக அந்த 6ஆம் நம்பரோட டச் இல்லாமல் ஆடுவாங்களா? கண்டிப்பாக ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி புதுசாக ஒரு நம்பர் உள்ளே வருதுன்னா அது எனக்கு 5ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 5ஆம் நம்பர் எனக்கு ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது, சரிங்களா? அதனால தான் நம்ம 5ஆம் நம்பர் கொடுக்குறோம். 5ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா 5ஆம் நம்பரை பேஸாக வச்சு நம்ம காட்டுறோம். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் நம்பருக்கும் 5ஆம் நம்பர் செட் ஆகும், 7ஆம் நம்பருக்கும் 5ஆம் நம்பர் செட் ஆகும், அதே மாதிரி 0க்கும் 5ஆம் நம்பர் செட் ஆகும். 270ங்கிறத நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் இல்லையா? 270, சரிங்களா? அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஒவ்வொரு ட்ராவலையும் ரொம்ப போராடி தாங்க ஒவ்வொரு நம்பரும் கொண்டு வரேன். சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பாருங்கள், இங்கே பார்த்தாலும் எழுதி வச்சுருப்பேன் பாருங்கள். இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்படியே கணக்கு போடுறது தான். இது எல்லாமே நான் வந்து
அப்படியே போட்டே இருக்கிறது கட 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 கடன்னு போட்டே இருக்கிறது, என்ன நம்பர் வருது அப்படின்னு போட்டே இருக்கிறது தான் வேலை. சரிங்களா? நான் வந்து சும்மா வந்து ரேண்டமாக வந்து நம்பர் கொண்டு வரதே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேஷன் கணக்கு இருக்குது. கணக்கு இல்லைன்னா எக்ஸாக்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி அவ்வளோ எக்ஸாக்டாக வந்து நம்ம கொண்டு வர முடியாது. 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் சரிங்களா? தலைகளை என்னால் எக்ஸாக்டாக கொண்டு வர முடியாது. சரிங்களா? இங்கே என்ன ஒரே ஒரு நம்பர் சி போர்டில் 0 மட்டும் இருந்ததுன்னா ஃபுல் டிஜிட், அவ்வளோதான். அதுதான் சொல்கிறேன் நான். அவ்வளோ ஈஸி கிடையாது. சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் நான் கேட்குறேன். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ வேலை செய்கிறோம், நீங்கள் ஏதாவது உருப்படியாக செய்யுங்க. அதாவது நமக்கு டிஆரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பெனிஃபிட் இல்லை. அதனால தான் 399ங்கிறத ஒன்று சார்ஜ் பண்ணுறோம், 799ங்கிறத சார்ஜ் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து முதல்ல வந்து வின்னிங் ஷேர் கொடுக்கவே இல்லை. ஒரு சில நண்பர்கள் மட்டும்தான் கொடுத்தீங்க. நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஒரு 4-5 பேர் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே கொடுக்கல. நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம வீடியோ போட்டு இருப்போம். யாருமே வின்னிங் ஷேர் கொடுக்கல. அதனால தான் நம்ம அந்த மாதிரி ஜாயின் பட்டன் கொண்டு வந்தோம். சரிங்களா? இல்லைனா கொண்டு வந்திருக்கவே மாட்டோம். நீங்கள் வின்னிங் ஷேர் கொடுத்துருந்தீங்க. டெய்லி எனக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 500-1000 கிடச்சுன்னா நான் டெய்லியும் வீடியோ போட்டே இருந்திருப்பேன். அது கூட கிடைக்கலன்னா அதுக்காக தான் போடலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து ஏ போர்டில் வந்து 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அல்லது 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள். இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு. அதே மாதிரி சி போர்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, சி போர்டில் எனக்கு ஒரு 9ஆம் நம்பர் கண்டிப்பாக வாட்டரில் வரணும்னு காமிக்குது. அதே மாதிரி ஒரு 0வுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு வைங்களேன். ஏங்க 0 கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், 0 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 660 வருதா, மறுபடியும் ஒரு 0 கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 00 6 906 ஆனாங்க இல்லையா, அதில் ஒரு 0 இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 46 270 அப்படிங்கிறதுல ஒரு 0 இருக்குது. அப்போ 0 பேஸ் பண்ணி ஆடும்போது இப்போ இன்றைக்கி ஒரு 8 மணி ரிசல்ட்டும் ஒரு 0 பேஸ் பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மறுபடியும் ஒரு 0 வந்து நமக்கு விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. கணக்கு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா என்ன சொல்லலாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அதாவது 6க்கு 6 அப்படின்னு ஆடினாங்க இல்லையா, 6க்கு 6ன்னு ஆடினாங்கன்னா என்ன கணக்குன்னா, மேலே இருக்கிற 6ஆம் நம்பர் எடுத்து மறுபடியும் கண்டினியூ பண்ணி 6ஆம் நம்பர் ஆடினாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து அடித்தாங்கன்னா இந்த 146 அப்படிங்கிற நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் ஜாயின் பண்ணி 2 நம்பர் எப்போயுமே நீங்கள் டிஆரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நம்பர் 2 ரிசல்ட் ஒரே மாதிரி வரும். ஒரு ரிசல்ட் மட்டும் தனியே தெரியும். மற்றபடி 2 ரிசல்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 8 மணி ஷோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரணும். சரிங்களா? இல்லை இந்த 270 அப்படி பேஸ் பண்ணி வரலாம், இல்லை 146 பேஸ் பண்ணி வரலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு 146 பேஸ் பண்ணி வரக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் 146 பேஸ் பண்ணி வரக்கு அதிகமாக நம்ம கணக்காக தான் சொல்லுது. 146 பேஸ் பண்ணி வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதில் ப்ளஸ்ஸு 906ங்கிற நம்பரை கொஞ்சம் சாயலில் வரும். 960ங்கிற சாயலை நம்ம கொஞ்சம் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 519, பி போர்டு 620 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே எனக்கு மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னு எடுங்க. அதே மாதிரி எனக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் எனக்கு 6ஆம் நம்பர் டவுட்டு. சரிங்களா? 6ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 6ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு 6ஆம் நம்பர் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது. 6ஆம் நம்பரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் டவுட்டில் இருக்குது, வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு ஏதாவது இதில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். 1-6 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 1-6ன்னு மேட்ச் ஆகுது. அதே மாதிரி ஒரு 0 மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. எனக்கு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது இருக்குதா அப்படிங்கிற 160, அதே மாதிரி 069, 061 இந்த மாதிரி மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது.